மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதர் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதர் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையெட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேட்குதே திசையெட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரௌதிரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எங்கள் மொழிகளோடு வந்த வழிகளும் வேறு இருந்தும் இணைத்தது யாரு அதுதான் இந்தியா பாரு எங்கள் உடற்கண்ணில் உன்னை வைத்து உயிராக காப்போம் இந்த உலகெங்கும் முந்தன் பூவை கொண்டு சேர்ப்போம் சுவாசம் தந்து தேசம் காக்கும் தாய் உனது மடியில் தவழும் நாங்கள் செய்ய 100 கோடி தாண்டி சென்று விட்டோம் இன்று கூடி மண்டியிட்டோம் வண்ண கொடியை நெஞ்சில் தைத்து நெஞ்சமெல்லாம் உன்னை எழுதி வைத்து இமய குமரி கையை கோத்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து எனதிந்தியா 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 நாடு இது எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது கங்கை யமுனை பொருளை காவேரியும் பாயும் கங்கை யமுனை பொருளை காவேரியும் பாயும் திங்களும் மும்மாறி பெய்து தீங்கணிகளையும் திங்களும் மும்மாறி பெய்து தீங்கணிகளையும் எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு தானம் கலைஞானம் தவமோனம் தரும் நாடு மாணகவரை மானை போல மாதர் வாழும் நாடு மானின் கவரை மானை போல மாதர் வாழும் நாடு எங்கள் மாதர் வாழும் நாடு உயர் மாதர் வாழும் நாடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவரின் நாடு எங்கள் வள்ளுவரின் நாடு அள்ளும் கவியவை கம்பனவதரித்த நாடு அள்ளும் கவியவை கம்பனவதரித்த நாடு சாந்திதனில் நீந்து உயர் காந்தியரின் நாடு சாந்திதனில் நீந்து உயர் காந்தியரின் நாடு தந்தை காந்தியரின் நாடு எங்கள் காந்தியரின் நாடு உயர் காந்தியரின் நாடு தேர்ந்த ஞானி ராஜாஜியும் நேரு எங்கள் நாடு தேர்ந்த வீரர் நேதாஜியும் நேரு எங்கள் நாடு நேரு எங்கள் நாட்டு எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது எங்கள் நாட்டுக்கெந்த நாடு இது
பேரின்ப ஞான வீடு எங்கள் நாட்டுக்கு எந்த நாடு ஈடு நன்னே தானே நாடே தானே நன்னாடே ஏ தானே நன்னே நன்னே நாடே தானே நாடே தானே நன்னே தானே நாடே தானே நன்னாடே ஏ தானே நாடே தானே நன்னே தன்னாடே தானே நன்னே தானே நாடே தானே நன்னாடே ஏ தானே நாடே தானே நன்னே தன்னாடே தானே நன்னே தானே நாடே தானே நன்னாடே ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதா ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதா அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் கடலுக்கழகு வேலைதா இந்த பூமிக்கழகு மறந்தா நதிக்கழகு நரதா அடி நமக்கழகு மந்தா கடலுக்கழகு அழகா இந்த பூமிக்கழகு மறந்தா நதிக்கழகு நரதா அடி நமக்கழகு மந்தா அடிசி கொண்டு மேகம் வர பூ கொண்டு தென்றல் வர இசை போல வாழ்ந்த காலம்தான் அடிசி கொண்டு மேகம் வர பூ கொண்டு தென்றல் வர இசை போல வாழ்ந்த காலம்தான் ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதான் ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதான் அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் மண்ணுக்கழகு மலைதா மனிதனுக்கழகு குணம்தா காட்டுக்கழகு செடிதா பசுமைக்கழகு நீர்தா கண்ணுக்கழகு மலைதா மனிதனுக்கழகு குணம்தா காட்டுக்கழகு செடிதா பசுமைக்கழகு நீர்தா அடிவனம் போல மரங்கள் நட்டு தேன் வண்டு பூவை தொட்டு பலமாக வாழ்ந்த காலம்தான் அடிவனம் போல மரங்கள் நட்டு தேன் வண்டு பூவை தொட்டு பலமாக வாழ்ந்த காலம்தான் ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதா ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதா அடியாரோ தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் அசோக நட்ட மரம்தா ஆசை தாடுது நிழல்தா ஆன்றோர் வெட்டின குளம்தா அங்கு வருவோர்க்கெல்லாம் சுகம்தா அசோக நட்ட மரம்தா ஆசை தாடுது நிழல்தா ஆன்றோர் வெட்டின குளம்தா அங்கு வருவோர்க்கெல்லாம் சுகம்தா அடியாத்தோரும் ஆலமரம் அங்கங்கே ஊஞ்சலாடும் அழகான வாழ்க்கை அதுதான் அடியாத்தோரும் ஆலமரம் அங்கங்கே ஊஞ்சலாடும் அழகான வாழ்க்கை அதுதான் ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதான் ஏ போவது கோயிலு மரத்தின் மேலே கால பொழுது விடிஞ்சத பார்த்து ஜோரான சேவை போலதான் அடியாரோடு தோப்பு உண்டு நீராட ஏரி உண்டு தேர் போகும் அந்த வேலைதான் அடியாரோ தோப்பு
போகும் அந்த வேலைதான். ஏ தானே நன்னே தன்னே நானே தன நானே தானே நன்னே தன நானே தானே நன்னானே. ஏ தானே நன்னே தன்னே நானே தன நானே தானே நன்னே தன நானே தானே நன்னானே. ஏ தன நானே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன நானே தானே நன்னானே. ஏ தன நானே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன நானே தானே நன்னானே. என் பெயர் சக்திஷாலினி. நான் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். கரவைகள் பிஞ்சென்று கானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைகொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு, உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவாணி தாராய் பரகேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள் என்னன்னா, கோவிந்தா, நாங்கள் மாடுகளை மேய்ப்பவர்கள், எங்களுக்கு அறிவின்பதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் நன்கு அறிவோம், உன்னை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் வைகுண்டம் அடைந்து உன்னை சரணாகதி அடைவோம் என்பதே அது. அதுபோல நோன்பின் போது நாங்கள் உன்னை கண்ணா மணிவண்ணா என்றெல்லாம் ஒருமையில் அழைத்து வந்தோம். அதனால் நீ கோபித்துக் கொள்ளாமல் எங்கள் நோன்பினை ஏற்று எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று ஆண்டாள் கிருஷ்ணனிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். அறக்கட்டளையின் அழைப்பினை ஏற்றி இந்த பெருமழையின் இடையேயும் ஆர்வமுடன் இங்கே வந்திருக்கும் அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு ஒரு சிறப்புரையாற்றி வந்திருக்கும் ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கும் பரிசுகளை வழங்கியவர்களுக்கும் அரிதேவி அவர்களுக்கும் சரஸ்வதி வாசுகி ராஜேந்திரன் அவர்களுக்கும் வணக்கம். இந்த அறக்கட்டளையானது ஐயா கோடிலிங்கம் ஐயாவின் முத்து விழாவை நடைபெறும் போது திருவள்ளூர் இலக்கிய மன்றம் சென்னையில் இருக்கும் கோப்பா ஐயா அவரோட நெருங்கிய நண்பர்கள், இருவரும் ஒருவர் தான். அவர் இந்த அறக்கட்டளையை ஆரம்பித்து வைத்தார். அதே போல் கோடிலிங்கம் ஐயா அவர்கள் கோப்பா மணிவிழா போது கோப்பா மணிவிழா அறக்கட்டளை என்று ஏற்படுத்தினார்கள். அது இன்று ஆழ விருட்சமாக பெரிதாக வளர்ந்து சென்னையில் மிகவும் சிறப்புடன் பணியாற்றி வருகின்றனர். அதே போல் இங்கே கோடிலிங்க ஐயா அவர் முத்துவிழா அறக்கட்டளைன்னு இப்போ பேர் இருக்கே தவிர கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா காலத்துலேருந்தே இருக்குது. அவர் எதுலேயும் தன்னோட பெயரை முன்னாடி குறிப்பிடவே மாட்டார். நிகேசி செட்டியார்னு பெரிய தமிழறிஞர், நமது சமுதாயத்தை இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், பெரிய ஸ்காலர் அவர். அவருடைய பெயரில் சிதம்பரனார் பேரவை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் திருக்குறள் போட்டிகள், சமூக பணிகள், ஏழை எளியோருக்கு கல்வி உதவிகள், அதே போல் யார் இங்கே படித்திருந்தாலும் முதல் பதவி பெற்றிருந்தாலும் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழாவை நடத்தி வந்திருக்கிறார்கள். நம்ம அரிதேவி அவர்கள் கூட நம்ம சமுதாயத்தில் முதல் வழக்கறிஞர், அவருக்கும் ஒன்று பாராட்டு விழா அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நடைபெற்றது. அது நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். அதுபோல் வாசுகி அம்மையாருக்கும் அவர் பணி ஓய்வு பெற்றவர். அவர் நம்ம சமுதாயத்தில் உயர்நிலையில் இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கும் இந்த அறக்கட்டளை கோடியை அவர்கள் பாராட்டுகளை தெரிவித்தார்கள். அதுபோல் இல்லை, நம்ம சமுதாயத்தில் யார் டிகிரி வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு உண்டு. அதுபோல் நடத்திக்கிட்டு தான் வந்தாங்க. அதை சிதம்பரனார் பேரவை, ஏசி செட்டியார், இங்கே இருக்கிற பட்டம்மாள் அறக்கட்டளை, அவருக்கு யாருக்கு அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கோ சமுதாயத்தில், அவங்க பேர்லலாம் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி வச்சு தொடர்ந்து இதே போல் அறச்சேவையும் நடத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க இதே போல்
அவங்க முத்துவிழா அறக்கட்டளையில் நாங்கள் 2013 கோடிலிங்கம் ராஜம் முத்துவிழா அறக்கட்டளை என்ற பெயரில் ஏற்கனவே நடந்து வந்த அறச்செயல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். நடுவில் கொரோனா தொற்றின் காரணமாக 2 வருடங்கள் தடைப்பட்டன. இப்போ எங்களது முயற்சி 3ஆம் ஆண்டா 4ஆம் ஆண்டாதுன்னு நினைக்கிறேன். திருக்குறள் போட்டி அனைத்து பள்ளி மாணவர்களையும் ஒருமித்து கூப்பிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதனில எங்கள் அறக்கட்டளையில் ஏழை மாணவர்கள் யாரும் படிக்கிறதுக்காக பணம் இல்லாமல் படிப்பு நிப்பாட்டணுங்கிற ஒரு இது வந்ததுன்னா நாங்கள் பணம் கொடுத்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோல் வள்ளலார் தொண்டு நிறுவனங்களுக்கு அங்கே தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு ஆடைகள் வழங்கி வருகிறோம். அதுபோல் பல அரசியல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போது செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஒரு திருக்குறள் போட்டி முதல் முறை ஒரு நாள் போட்டு அது பெருமழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இருந்தாலும் சென்ற சனிக்கிழமை சிறப்புடன் மாணவர்கள் வந்தார்கள். அதிக அளவில் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம். அன்னைக்கு ஏதோ தமிழ் தேர்வு இருக்குது, அதனால் வர முடியலை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்கள் அழைப்பினை ஏற்று மாணவர்களை அனுப்பி வைத்த ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன். எங்கள் அறக்கட்டளை நோக்கமே குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி நடத்தி திருக்குறள் சம்பந்தமாக அறச்செயல்களை அந்த சிறிய மாணவ பருவத்தில் பதிய வைத்தால் அவர்கள் மேல் படிப்பு படித்து மேற்கொண்ட பணிகளுக்கு சிறப்பான பணிகளுக்கு மேல் பணிகளுக்கு செல்லும் போது அறச்செயல்களுடன் நல்ல மனிதனாக அந்த சமுதாயத்தில் உருவார்கள். அவர்களால் அந்த சமுதாயமும் மேம்படும். அந்த போட்டியின் காரணமாக தான் திருக்குறள் போட்டியை நடத்தி கொண்டு வருகிறோம். அதுக்கு சிறப்பான இது ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த இதுதான் இல்லை, நீங்கள் எங்கேயும் நீங்களாவே ஒரு ஏழை மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்கிறேன், குழந்தைங்க அதனால் படிப்புக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது செய்யணும்னா எதிர்பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். இந்த அளவுக்கு ஒத்துழைத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன்.